ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹாலிடே டூர் மேக்கர். இந்த ஹாலிடேல ஃபேமிலியோட டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. இந்த சூப்பரான டூர் பேக்கேஜில் நீங்கள் ஆலப்பி அண்ட் வாகாமூன் இந்த ரெண்டு பிளேஸையும் 3 days 2 nights சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். சரி வாங்க இந்த எக்ஸைட்டிங் டூர் பேக்கேஜ் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். டே 1, நீங்கள் கொச்சின் ஏர்போர்ட்லேயோ இல்லை எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷன்லையோ அரைவ் ஆனதில் இருந்து இந்த டூர் பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அரைவ் ஆன லொக்கேஷனில் இருந்து உங்களை பிக்கப் பண்ணி ஆலப்பி கூட்டிகிட்டு போகிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு பிளான். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 hours நாம் ஆலப்பியை ரீச் பண்ணிடுவோம். இங்கே உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்க மராரி பீச்சை விசிட் பண்ணி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக செக்இன் டைமுக்கு ஹவுஸ் போட்டில் போய் செக்இன் பண்ணிடுவோம். இங்கே செக்இன் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு கேரளா ட்ரெடிஷ்னல் லஞ்சையும் இந்த கெட்டு வெள்ளம் அப்படின்னு சொல்லப்படுற ஹவுஸ் போட்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். தென் இந்த ஹவுஸ் போட்லேயே அப்படியே பேக் வாட்டரில் இந்த கேரளாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த அழகான பேக் வாட்டரில் ட்ராவல் பண்ணும்போது 2 சைடுமே இருக்க வில்லேஜ் லைஃப் ஸ்டைலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு கெனால்ஸ் லங்கூன்ஸ்லாம் கிராஸ் பண்ணி குட்டநாடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரொம்ப அழகான பிளேஸை வந்து விசிட் பண்ணலாம். இங்கே மோஸ்ட்லி எல்லா பக்கமும் தண்ணியாக இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் விவசாயம் பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உலகத்திலேயே கடல் மட்டத்தில் இருந்து கம்மியான உயரத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய நிலப்பரப்புகளில் இந்த ஒரு பிளேஸும் ஒரு முக்கியமான ஒரு இடம். இதை பார்க்குறதுக்கே நிறைய டூரிஸ்டர்ஸ் இந்த கேரளாவை விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிரும். இப்போ உங்களுக்கு நம்ம ஹவுஸ் போட்லேயே டீ அண்டு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். தென் நீங்கள் இந்த ஹவுஸ் போட்டில் இருந்து இந்த வியூஸ்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு நைட் டின்னரும் அப்படியே ஓவர் நைட் ஸ்டேவும் இந்த ஹவுஸ் போட்லேயே ரெடி பண்ணிடுவோம். இந்த மாதிரி டே 1 ஆலப்பி போட் ஹவுஸ் ட்ரிப்பை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டே 2. இந்த டே 2ல் ஆலப்பியில் இருந்து வாகாமூன் போகிறது தான் நம்மளோட பிளான். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஹவுஸ் போட்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் முடித்த பிறகு ஒரு 9 o'clock செக் அவுட் பண்ணி இங்கேருந்து வாகாமூன் போக போகிறோம். இந்த டிரைவ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 hours இருக்கும். இந்த ட்ராவலில் போகிற வழியே ரொம்பவே அழகாக இருக்கும். இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு போய் விசிட் பண்ணுற இடம் தான் பருந்தும்பாரா வியூ பாயிண்ட். இங்கேருந்து நம்ம பார்க்கக்கூடிய சீனிக் வியூ ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம போகிற இடம் தான் பைன் ஃபாரஸ்ட். இந்த பைன் ஃபாரஸ்ட்டோட ஏரியல் வியூ ரொம்பவே அழகாக இருக்கும். கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணி இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்த பிறகு நாம் போகிற இடம் தான் வாகாமூன்லேயே ரொம்பவே முக்கியமான மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷனான மெடோஸ். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற விதமாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவைலபிளாக இருக்கும். இங்கே நீங்கள் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அடுக்கடுக்கான மலைகளுக்கு இடையில நாம் இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு உங்களோட டயத்தை இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படியே வாகாமூனோட லேக்கை விசிட் பண்ணிவிட்டு நாம் நம்மளோட ரெசார்ட்டுக்கு போய் ரீச் ஆயிடுவோம். அங்கே போய் செக்இன் பண்ணிக்கலாம். தென் மீன் டைமில் இந்த ரெசார்ட்டை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் நைட் ஆயிரும். நைட்டு உங்களுக்கு டின்னரும் இங்கே அரேஞ்ச் பண்ணிடுவோம். ப்ளஸ் ஓவர் நைட் ஸ்டேவும் இந்த ஒரு ரெசார்ட்லேயே அரேஞ்ச் பண்ணியிருப்போம். நீங்கள் ரிலாக்ஸாக டின்னர் சாப்பிட்டு இந்த மாதிரி டே 2 வாகாமூனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தென் டே 3. இன்றைக்கி நம்ம வாகாமூனில் இருக்க அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் டு கொச்சின் போகிறது தான் நம்மளோட பிளான். அட்வென்ச்சர் பார்க் அப்படிங்கிற இந்த பிளேஸ்க்கு போனோன்னா எல்லா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இங்கே நீங்கள் ட்ரெக்கிங் போகிறதுனா போகலாம். இங்கே பேராகிளைடிங் அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். ஜிப் லைன், சைக்கிளிங் சொல்லிட்டு நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணலாம். ப்ளஸ் ஜீப் ரைடு போகணும் அப்படின்னாலும் எல்லா வியூ பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் உங்களோட ஓன் எக்ஸ்பென்ஸில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு இங்கேருந்து நாம் பேக் டு கொச்சின் வந்து வரப்போகிறோம். கொச்சின் வந்த பிறகு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்க மெரைன் டிரைவை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் முடித்த பிறகு உங்களை சேஃபாக ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை ஏர்போர்ட்லேயோ நீங்கள் சொல்கிற பிளேஸில் ட்ராப் பண்ணிடுவோம். இதோட இந்த பேக்கேஜ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. இந்த டூர் பேக்கேஜை புக் பண்ணுறதுக்கு
ஹாலிடே டூர் மேக்கரான எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரில் இந்த டூர் பேக்கேஜ் பற்றின மேலும் தகவலை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்டர்நேஷ்னல் டூர் ட்ரை பண்ணனாலோ இல்லை இந்தியாவில் இருக்க எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸஸை விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற மாதிரி கஸ்டமைஸாகவே நாங்கள் டூர் பேக்கேஜஸை ரெடி பண்ணி உங்களுக்காக தருவோம். ஆல்ரெடி டூர் புக் பண்ணி போயிட்டு வந்த கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. ப்ளஸ் எங்களோட கூகுள் பேஜ் ரிவ்யூ இருக்குது, ட்ரிப் அட்வைசர் ரிவ்யூ இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மற்ற டூரிஸ்ட் பிளேசஸோட டூர் பேக்கேஜ் எக்ஸ்பிளைன்டு வீடியோஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கு டூர் போக எங்களை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.